அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த படவா படத்தோட விமர்சனம். படவா இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு அருமையான படம். பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஏன்னா சமூகத்துக்கு தேவையான முக்கியமான கருத்துள்ள ஒரு படம். கொஞ்ச நாள் இந்த படம் வந்து கிடப்பில் கிடந்து இப்போது வெளியில் வந்திருந்தாலும் ஒரு அருமையான படங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு வர்ற விவசாய தொழிலுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குற மாதிரி ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படி ஒரு கதை. இந்த படத்தை வந்து உண்மையாக தயாரித்த இசையமைப்பாளர் ஜான் பீட்டருக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லணும். ஜான் பீட்டர் தனது ஜே ஸ்டுடியோ இன்டர்நேஷ்னல் பேனரில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. கோ ப்ரொடியூசராக ராஜ்குமார் SM ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்களும் இதோட ஜாயின் ஆகி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் உண்மையாகவே முதல்ல நான் கதையை சொல்லிடுறேன். விமல், சூரி எல்லாரும் இருக்கிறாங்க. முதல்ல கதையை சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கதை அவ்வளோ அருமையான கதை. விமல் வந்து ஊரில் கிராமத்தில் கிடைக்கிற காசில் சதா சர்வ காலமும் குடிச்சிட்டு தெரிகிற ஒரு இளந்தாரி. அவருக்கு தோழராக சூரியும். ரெண்டு பேரும் பண்ணுற அநியாய ஆக்கிரமிப்பு தாங்க முடியல. இவங்களுக்கு அடிக்கடி பண உதவி செய்து அவங்கள தன்னோட ஆளாக வச்சுக்கிறது நம்ம KGF ராம், வில்லன் நடிகர். ஏன் வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க இந்த படத்தோட கதை. ஆமாம், விவசாய நிலங்களை வந்து தன்னுடைய செங்கல் சூளை இன்னும் பல ஃபேக்ட்ரிஸ் அதுக்கு வந்து மொத்தமாக வாங்கணும். அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்ச KGF நம்ம ராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விமலையும் சூரியன் கைக்குள்ளார போட்டு அவங்களுக்கு 5000 10,000 தேவைப்படுறப்பெல்லாம் காசை கொடுத்து கையில் கருவேல மரத்தோட விதைகளை கொடுத்து, உங்கள் ஊர் பெரிய பெரிய நிலங்கள்லாம் இந்த விதையை தூவி விடுங்க, அதுவாக முளைச்சிக்க, நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேணாம், அங்கே விதையை தூவுங்க, நீங்கள் தண்ணியை ஊற்றுங்கன்னு கையில் காசை கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்கே விதையை தூவிட்டு சைடிஷாக அங்கே தூவிட்டு மெயின் சரக்குக்கு ஒயின் ஷாப் போயிடுறாங்க. போயிட்டு சரக்கு குட்டி கும்மாளன்ட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க போட்ட விதைகளால் அந்த ஊர் மொத்தமும் தரிசு நிலமாக மாறிடுது, வறண்டு போயிடுது. கருவேல மரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2ஆம் உலக போகிறப்போ அந்த விதைகளை தூவுனாங்கலாம் ஒரு கதையெல்லாம் உண்டு இந்தியாவில். ஸோ அந்த விதையினால் விளைஞ்சிக்கிட்டு இருந்த நிலம்லாம் தரிசு நிலமாக மலட்டு நிலமாக மாற இப்போது அந்த தொழிலதிபர் KGF ராம் வில்லனுக்கு வந்து கொண்டாட்டம் ஆகிடுது. ஒருத்தர் நிலமாக வாங்குறாரு. ஒரே ஒரு பெரியவர் மட்டும் கொடுக்க மறுக்கிறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த பெரியவர் வந்து, என் நிலம் ஏன் தரிசாச்சு, நான் இதை வந்து மண்ணியல்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அது படித்தவர்கள் வந்து மண்ணை ஆராய்ச்சி பண்ணி அந்த கவர்மெண்ட்லேயே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆராய்ச்சியில் வந்து விஷயம் தெரியுது. இந்த கருவேல மரங்கள் தான் நிலத்தை கட்டிடுச்சு, பாழ் பண்ணிடுச்சு அப்படின்னு. இந்த பாழ் பண்ணதை திருப்பி போக்குறதுக்கு என்ன பண்ணுன்னா, இயற்கை உரங்கள், இயற்கை சாணம் இதெல்லாம் போட்டு திருப்பி அந்த மண்ணை பதப்படுத்தினா திருப்பி விவசாயம் பண்ணோம்னா அதுக்காக போராடுறாரு. அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில் அப்படி போராடுறவர் வயதானவர் அப்படிங்கிறதுனால இறந்து போயிடுறாரு. இப்போது விமல் விழித்து கொள்கிறார். இவ்வளோ நாளும் குடிக்கு அடிமையாக இருந்த விமல், ஏன்னா ஒரு அநியாயமாக நம்மளால் ஒரு உயிர் போச்சு, அதை நல்ல மனுஷன் ஊருக்காக போராடுறவர், அதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் யார்கிட்ட காசு வாங்கி குடிச்சிக்கிட்டு கும்மாளம் அடிச்சுட்டு இருந்தாரோ அவரை எதுக்க துணிகிறாரு. எதுக்க துணிந்தவர் என்ன ஆனார்? விவசாய நிலம், தரிசா போன விவசாய நிலம் மீண்டும் விளைச்சலுக்கு ஏற்றதாக மாறியதா? விமல் அதற்கு எவ்வாறு உதவுனார்? இப்படி நடந்துச்சு. சூரியன் என்ன பண்ணுறாரு இப்படிங்கிறது. இது கூடவே விமலுக்கு ஜோடி வேணும் இல்லைங்களா, ஸ்ரிதாரா உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோடி. அவங்க கூட 2 டூயட்டு, 2 பாட்டு, கொஞ்சம் ஃபைட் எல்லாம் இருக்குது, மற்ற கமர்ஷியல் ஐட்டங்கள்லாம். ஆனால் ஒரு அருமையான படம். KGF ராம் தான் வில்லன். முதல்ல அவருக்கு ஜால்ரா போடுற விமல் அவரே எதுக்குறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது, தேவதர்ஷினி அவங்களும் இருக்கிறாங்க படத்தில். நமோ நாராயணா, நடிகர் செந்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக ஒரு அருமையான படம். இந்த படத்தை வந்து ஜான் பீட்டர் இசையமைத்து தயாரித்திருக்கிறார். அந்த படத்தை கொடுத்த இயக்குனர் அவர் வந்து இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் பெருசாக தெரியலனாலும் ஒரு நல்ல கதையை கொடுத்ததுக்காக அவரை வந்து பாராட்டலாம். உண்மையாகவே இந்த மாதிரி படங்களை வந்து
தமிழ் சினிமாவும் தமிழ் ரசிகர்களும் தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படம் பண்ணதுக்காக ஜே ஸ்டுடியோ இன்டர்நேஷ்னல் ஜான் பீட்டரையும் SM ஃபிலிம் ஃபேக்ட்ரி ராஜ்குமாரையும் பாராட்டி படவா உண்மையாகவே செம படம்பா அப்படின்னு சொல்ல வைக்குதுன்னா அது மிகையல்ல. விமலோட நடிப்பாகட்டும், சூரியோட நடிப்பாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த ஸ்ரீதாராவோட கிளாமர் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதேமாரி KGF ராமோட வில்லத்தனம், தேவதர்ஷினிலாம் உங்களுக்கு தெரியும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் பிச்சு உதறிடுவாங்க. மொத்தத்தில் படவா செம படம்பா அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.